இங்க செகண்டரி ஸ்கூல் சூஸ் பண்றதுல மெயினான ஒரு 3 ட்ராக் இருக்கு. நான் அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். அது VMBO, HAVO, VWO அதான் இந்த 3 ட்ராக். இதுல VMBOங்கிறது நம்ம ஒரு வொகேஷனல் ஸ்டடிஸ் மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் வந்து இதுல லேர்ன் பண்ணுவாங்க. பேர் வொகேஷனல் குரூப் எடுத்துட்டா யூனிவர்சிட்டி லெவலுக்கு போக முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனா அப்படி இல்ல. டச் ஸ்கூல் சிஸ்டத்துடைய பிளெக்சிபிலிட்டியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் VMBO எடுத்தாலும் படிப்படியா முன்னேறி யூனிவர்சிட்டி லெவல் அளவுக்கு போகலாம். அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாவோ, இதுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டி போகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. 5 இயர்ஸ் படிக்கணும். இது படிச்சோம் அப்படின்னா அப்ளைட் சயின்சஸ் மாதிரியான கோர்சஸ் வந்து யூனிவர்சிட்டியில எடுக்கலாம். லைக் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரி. இங்க பெரிய உயர்ந்த கல்வியா கொள்ளப்படுறது VWO. இதுல குழந்தைங்க வந்து ரிசர்ச் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மெடிக்கல் இந்த மாதிரியான ஃபீல்டுக்கு போகலாம். இந்த VWO தான் இங்க ஜிம்னாசியம் அத்தானியம்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீக்கும் லாட்டினும் படிக்கிறது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஏன்னா மெடிக்கலுக்குள்ள போறவங்க வந்து கிரீக்கும் லாட்டினும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுனால. இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா சில செகண்டரி ஸ்கூல்ஸ் வந்து குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் வந்து பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. இந்த பீரியட்ல குழந்தைங்க நல்லா படிச்சு அவங்களுடைய டிஃப்ரெண்ட் ட்ராக்கை வந்து சூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ செகண்டரி ஸ்கூல்ஸோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதில் நான் மேபி ஏதாவது தப்பாக சொல்லியிருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது செய்திகளை விட்டுருந்துருக்கலாம். அப்படி ஏதாவதுனா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் உங்களை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.